வணக்கம். டான் தமிழொலியில் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். வெள்ளவாய வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15 உயர்வு. மின்சார தொழிற்சங்க பணியாளர்கள் ஆரம்பித்துள்ள சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் 16ஆம் தேதி வரை தொடரும் என சங்கம் அறிவிப்பு. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் காணாமலாக்கப்பட்ட 158 பேரின் 35வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிப்பு. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் புதிதாக 11 எலும்புக்கூட்டு தொகுதிகள் இன்று அகழ்வு. திருவோணமலை வெறுகலில் தமிழ் தேசிய கட்சிகளின் கையெழுத்து போராட்டம். காற்றாலை வேண்டாம் என மன்னார் சாந்திபுரம் சவுத் பார் மக்கள் எரிசக்தி அமைச்சரிடம் தெரிவிப்பு. வெள்ளவாய வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15 உயர்வடைந்துள்ளது. வெள்ளவாய வீதியின் 24ஆம் மைல்கல் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற பேருந்து விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15 உயர்ந்துள்ளது. சுற்றுலாவிற்கு சென்ற ஒரு குழுவை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்றே இவ்வாறு பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் பேருந்தில் சாரதி மற்றும் நடத்துனர் உட்பட 34 பயணிகள் இருந்துள்ளனர். இந்த பேருந்து முன்புறத்தில் இருந்து வந்த ஒரு சொகுசு கார் மீது மோதி வீதியில் உள்ள பாதுகாப்பு இரும்பு வேலியில் மோதி சுமார் 1000 அடி பள்ளத்தாக்கில் விழுந்துள்ளது. இருப்பினும் விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து விரைந்து செயற்பட்ட அப்பகுதி மக்கள், பாதுகாப்பு படையினர் மற்றும் மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்தனர். தற்பொழுது பதுளை போதனா வைத்தியசாலை, பண்டாரவளை மற்றும் தியத்தலாவ வைத்தியசாலைகளில் 6 ஆண்கள், 5 பெண்கள், 3 சிறுவர்கள் மற்றும் 2 சிறுமிகள் என 18 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்தவர்களில் 6 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் உள்ளடங்குவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இவர்கள் அனைவரும் தங்காலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த தங்காலை நகரசபை பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் என பிரதியமைச்சர் ருவான் ரணசிங்க உறுதிப்படுத்தியுள்ளார். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தியத்தலாவ, பதுளை மற்றும் பண்டாரவளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்ததே விபத்திற்கான காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் விபத்தில் உயிர் தப்பிய ஒருவர் ஊடகங்களுக்கு முக்கிய தகவல் ஒன்றை வெளிப்படுத்தியுள்ளார். விபத்திற்கு முன்னர் பேருந்தில் கோளாறு ஏற்பட்டதாக அதன் சாரதி குறிப்பிட்டதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் விபத்திற்குள்ளான பேருந்தில் இருந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பேருந்து விபத்தில் தங்காலை நகரசபையின் செயலாளர் DWK ரூபசேன மற்றும் நகரசபை ஊழியர்கள் 12 பேர் உள்ளடங்கலாக மொத்தம் 15 பேர் உயிரிழந்தனர். இறந்தவர்களில் 2 குழந்தைகளும் பேருந்து ஓட்டுநரும் அடங்குவதாக பதுளை போதனா வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் பேருந்து விபத்து குறித்து விசேட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. பதுளை மாவட்ட தலைமை மோட்டார் வாகன ஆய்வாளர் உட்பட 2 பேர் விபத்து நடந்த இடத்திற்கு விசாரணை நடத்த சென்றுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். அவர்கள் இப்போது விசாரணைகளை தொடங்கி விபத்து குறித்த முதற்கட்ட அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு நாட்டு மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ள பேருந்து விபத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தனது கவலையை தெரிவிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தனது முகப்புத்தக பதிவில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த விபத்து எனது சொந்த ஊரான தங்காலையில் உள்ள அனைவருக்கும் மிகுந்த துக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை நான் அறிவேன். மிகவும் ஆபத்தான சூழலில் விரைவாக செயற்பட்டு கயிறுகளின் உதவியுடன் பாறையிலிருந்து இறங்கி உயிர்களை காப்பாற்றிய பிரதேச மக்களுக்கு, குறிப்பாக போலீஸ், இராணுவம் மற்றும் விமானப்படை அதிகாரிகள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள், மருத்துவ குழுக்கள் மற்றும் ஏனையோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பதுளை பொது மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவின் தலைவர் டாக்டர் பாலித ராஜபக்ஷ உள்ளிட்ட மருத்துவ ஊழியர்களையும் நான் நினைவு கூற விரும்புகின்றேன். இந்த துயர விபத்தில் உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்திக்கின்றேன். தங்காலை நகரசபை ஊழியர்களின் குடும்பத்தினருக்கும் இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் எனவும் பிரார்த்திக்கின்றேன் என மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஹேட்டன் கொழும்பு பிரதான வீதியில் வட்டவளை பகுதியில் முச்சக்கர வண்டியொன்று விபத்திற்குள்ளானதாக வட்டவளை போலீசார் தெரிவித்துள்ளனர்.
கம்பளை பகுதியிலிருந்து ஹெட்டன் நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி நேற்றிரவு 11 மணி அளவில் வீதியை விட்டு விலகி 50 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்திற்குள்ளார்ந்த முச்சக்கர வண்டியில் தாய், தந்தை, 4 வயது மற்றும் 2 வயது குழந்தைகள் பயணித்துள்ள நிலையில் அவர்கள் சிறு காயங்களுடன் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளனர். விபத்திற்குள்ளான முச்சக்கர வண்டி கடுமையாக சேதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வெட்டவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பனிக்கன்குளம் பகுதியில் 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்திற்குள்ளானதில் 4 காயமடைந்துள்ளனர். இன்று அதிகாலை ஏனையின் வீதியின் பனிக்கன்குளம் பகுதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. டிப்பர் வாகனத்திற்கு பின்னால் வந்த பார ஊர்தி டிப்பரில் மோதி விபத்து ஏற்பட்ட அதே நேரம் பின்னால் வந்த ஹயஸ் வாகனம் பார ஊர்தியுடன் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளதுடன் விபத்து தொடர்பில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஏனையின் வீதியில் விபத்திற்குள்ளான கார் தீப்பற்றி எரிந்துள்ளது. முல்லைத்தீவிலிருந்து கிளிநொச்சி நோக்கி பொது வைத்தியசாலைக்கு வருகின்ற கார் ஏனையின் வீதியில் உள்ள விகாரைக்கு முன்பாக தீ விபத்திற்குள்ளானதில் முழுமையாக தீப்பற்றி எரிந்துள்ளது. விபத்தினால் வாகனத்தில் பயணித்தவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்நிலையில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று நள்ளிரவு ஆரம்பமான மின்சார தொழிற்சங்க பணியாளர்களின் போராட்டம் தொடர்கின்றது. மின்சார தொழிற்சங்க பணியாளர்கள் ஆரம்பித்துள்ள சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் தேசிய சேவையாளர் சங்க பிரதான செயலாளர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். වෙනකොට අපි අකුරට වැඩ කිරීමේ ව්‍යාපාරයක නිරතලා ඉන්නවා விடுதலை பல மண்டலே சியலும ஒருத்திய சமை. இந்த போராட்டம் நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டது. மின்சார சட்டத்தின் திருத்தங்கள் மூலம் இலங்கை மின்சார சபையை தனியார் மயமாக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது. இந்த திருத்தங்களில் சட்டம் எவ்வாறு நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்பது பற்றிய தெளிவே இல்லை. தனியார் மயமாக்கல் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொடர்புடைய தொழில்நுட்ப குழுவாக இருந்தாலும் நாங்கள் அதை ஏற்றோம். ஆனால் இந்த அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றும் போது மின்சார சபையை விற்க மாட்டோம், பிளவுபடுத்த மாட்டோம், நியாயமாக செயல்படுவோம் என்று கூறியது. ஆனால் தற்போது நியாயமற்ற முறையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதனால் 12,000 ஊழியர்களின் நலனுக்கு தீங்கு விளைவிக்கப்படுகின்றது. சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தின் போது ஏதேனும் தவறான சம்பவம் நடந்தால் அதனை பொறுப்பேற்க வேண்டியது அரசாங்கம்தான். මේ රජයේ අන්තරෝමතික ආකාරයට මේ කටයුතු කරගෙන යනවා. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தஞ்சமடைந்த நிலையில் காணாமலாக்கப்பட்ட 158 பேரை 35வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தஞ்சமடைந்த வேளை இராணுவத்தினால் விசாரணைக்கு என அழைத்துச் சென்று காணாமலாக்கப்பட்ட 158 பேரின் 35வது ஆண்டு நினைவேந்தல் என்று அனுஷ்டிக்கப்பட்டது. அத்தோடு காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி கோரியும் போராட்டம் இடம்பெற்றது. இன்று வந்தாரைமுலை பல்கலைக்கழக வளாகம் ஒன்றில் கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாசார பீட மாணவர் ஒன்றியம் மற்றும் மட்டக்களப்பு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் இணைந்து நினைவேந்தலை ஏற்பாடு செய்திருந்தன. மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி அமலநாயகி, கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாசார பீட மாணவர் ஒன்றிய தலைவர், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உட்பட பெருமளவானோர் நினைவேந்தலில் கலந்து கொண்டனர். இந்த பல்கலைக்கழகம் உள்ளுக்கு இருந்துதான் இந்த போராட்டத்தை செய்ய வேண்டிய, நாங்கள் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு இடம் இது. ஆனால் நாங்கள் இந்த வீதியோரத்தில் இந்த சிக்னல் சத்தத்தோடு இருந்து நாங்கள் அவங்களை நினைவு கூற வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இதுக்கான ஒரு தூவியை அமைத்து இந்த கிழக்கு பல்கலைக்கழக பிள்ளைகள் வருடம் இந்த நினைவு கூறலை செய்து வராங்க. இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் இதோட சம்பந்தப்பட்ட தாய்மாரும் சேர்ந்து தான் இந்த கவன ஈர்ப்பை செய்து அவங்களுக்கு நீதி கேட்டு 35 வருஷமாக நாங்கள் வீதியில் நிற்கிறோம். ஆனால் இந்த நீதி தேவதைக்கு கண்ணில்லாத மாதிரியே அவங்க கிடப்புல போட்டு கிடக்குது. நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது, இனி இந்த உலக 35 வருஷம் உலக பொறிமுறையின் ஊடாக இல்லை, இந்த இலங்கை அரசாங்கத்தின் ஊடாக கிடைக்கப்பெறாத நீதி இனிமேலும் கிடைக்க போறது இல்லை. ஆகவே தான் நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி நிற்கின்றோம். சர்வதேச நீதி பொறிமுறையின் ஊடாக தான் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கப்பட வேண்டும். அனைத்து மக்களும், லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் இல்லிடங்களை விட்டு, வசிப்பிடங்களை விட்டு கிழக்கு பல்கலைக்கழகத்திலே அவர்கள் தஞ்சமடைந்திருந்தார்கள்.
ஏதிலிகளாக அகதிகளாக தஞ்சமடைந்திருந்த மக்களை இதே ஆண்டு இதே நாளிலே 35 ஆண்டுகளுக்கு முன்னர் 1990ஆம் ஆண்டு உள்நுழைந்த இராணுவத்தினர் அவர்களை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று அவர்களை காணாமலாக்கினார்கள். அதன் பின்னர் 20 பேரையும் அழைத்து சென்று காணாமலாக்கி கிட்டத்தட்ட 178 பேரை ஒரு சில நாட்களுக்குள்ளே இராணுவத்தினரால் காணாமலாக்கப்பட்ட நினைவு நாளை நாங்கள் இன்றைய நாளிலே நினைவு கூறுகிறோம். உள்ளா பொறிமுறைகளில் மட்டும் நீதி என்பது வழங்கப்படாத நிலைமை இன்றைய வரைக்கும் காணப்படுகிறது. இந்த நிலைமையை நாங்கள் முற்றாக பகிஷ்கரித்து இந்த விசாரணைகள் அனைத்தும் சர்வதேச நீதி சர்வதேச பொறிமுறைகளுக்கு உள்ளடங்கி இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இன்று பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு அந்நியர்கள் ஒவ்வொரு சகோதரிகள் அனைவருக்கும் சர்வதேச நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதை கோரி இந்த நாளை நாங்கள் உகதினமாக எங்களுடைய பல்கலைக்கழக முன்றல்ல அனுஷ்டிக்கிறோம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் புதிதாக 11 எலும்புக்கூட்டு தொகுதிகள் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இன்று புதிதாக 11 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 5 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணி கடந்த 25ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்று 12வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்று 44வது நாளாக அகழ்வு பணி இடம்பெற்றது. கட்டம் கட்டமாக இதுவரை 53 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இதுவரை 235 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மொத்தமாக இதுவரை 240 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மொத்தமாக 240 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 235 மனித எச்சங்கள் முழுதுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்று 5 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 11 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டதிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இவை தற்போது நீதிமன்ற கட்டுக்காவல்களுக்கு பாரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. 227ஆம் இலக்க மனித எச்சம் கால் மடிக்கப்பட்டு புதைக்கப்பட்டவாறாக காணப்படுகின்றது. இது சம்பந்தமாக யாழ் பல்கலைக்கழக இந்து சைவ கற்கநெறிகள் கலாநிதி ரமணராஜா அவர்களை அழைத்து சட்ட வைத்திய அதிகாரியும் இந்த நிபுணர்களும் கௌரவ நீதவானவர்களும் அது சம்பந்தமான வினாக்களை கேட்டறிந்து கொண்டார்கள். அது சம்பந்தமான அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்வதற்கு அவருக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர் முறைப்படி புதைக்கப்பட்டதாக இருப்பதில்லை என்றதையும் சொல்லியிருந்தார். இது சம்பந்தமான அறிக்கைகளை அவர் காலவிரைவில் தாக்கல் செய்ய இருக்கின்றார். இதே நேரம் இதுவரை 72 வேறு பொருட்கள் கட்டுக்காவல் நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கட்சிகளின் கையெழுத்து போராட்டம் திருகோணமலை வெறுகலில் இன்று இடம்பெற்றது. செம்மணி உட்பட இலங்கையில் வடக்கு கிழக்கு மண்ணில் உள்ள மனித புதைகுழிகள் மற்றும் இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் இன்று மாலை திருகோணமலை வெறுகல் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. அதிகளவான பொதுமக்கள் கலந்து கொண்டு கையெழுத்துக்களை பதிவிட்டதை காண முடிந்தது. கையெழுத்து இடம்பெற்ற இடத்திற்கு மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசனம் வருகை தந்திருந்தார். இந்த மனித புதைகுழிகளில் சட்டவிரோதமாக கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட எமது உறவுகளுக்கு சர்வதேச நீதி வேண்டும். அதனை இந்த மனித உரிமை பேரவையும் சர்வதேச நீதிக்காக குரல் கொடுக்கின்ற அமைப்புகளும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதற்காக நாங்கள் இப்போது கையெழுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, வன்னி என்று பல இடங்களில், அம்பாறை என்று பல இடங்களில் இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீதியை கோருவதற்கான இந்த போராட்டத்தில் தமிழர்களாக இருக்கின்ற அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். தமிழ் பேசுகின்ற எமது சகோதர உறவுகளும் கலந்து கொள்ள வேண்டும். எனவே நீதியை கேட்கின்றோம், மனித உரிமையை கேட்கின்றோம், எமது அடிப்படையான வாழ்வுரிமையை கேட்கின்றோம். எனவே சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவைக்கு இந்த கையெழுத்துக்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தயவு செய்து உங்களுடைய பெறுமதியான கையெழுத்துக்களை இடுவதன் மூலம் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு பக்கத்துணையாக நீங்கள் நிற்கின்றீர்கள் என்பதை எடுத்துக்காட்டுமாறு மிகவும் அன்பாகவும் வினயமாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். மன்னார் தீவுக்குள் காற்றாலை வேண்டாம் என மன்னார் சாந்திபுரம் சவுத் பார் மக்கள் ஒருமித்து தமது எதிர்ப்பை எரிசக்தி அமைச்சரிடம் தெரிவித்துள்ளனர்.
மன்னார் வந்த எரிசக்தி அமைச்சர் தலைமையிலான குழுவினரிடம் மன்னார் தீவுக்குள் காற்றாலை வேண்டாம் என மன்னார் சாந்திபுரம் சவுத்பார் மக்கள் ஒருமித்து தமது எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் அங்கிருந்து எரிசக்தி அமைச்சர் தலைமையிலான குழுவினர் வெளியேறினர். மன்னார் தீவு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பது குறித்து மக்களின் கருத்துக்களை கேட்டறிய எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தலைமையிலான குழுவினர் மன்னாருக்கு விஜயம் செய்துள்ளனர். மன்னார் நகர பிரதேச செயலாளர் பிரிவில் சவுத்பார் பகுதியில் 2 காற்றாலை கோபுரங்களும், தாழ்வுப்பாட்டில் 2 காற்றாலை கோபுரங்களும், தோட்டவழியில் 2 காற்றாலை கோபுரங்களும் அமைக்கப்பட உள்ளன. குறித்த காற்றாலை கோபுரங்களும் 20 மெகாவாட் கொண்டதாக அமைக்கப்பட உள்ளது. மேலும் ஓலை தொடுவாய் பகுதியில் 6 காற்றாலை மின் கோபுரங்களும், பேசாலை மேற்கில் 2 காற்றாலை மின் கோபுரங்களும் அமைக்கப்பட உள்ளது. குறித்த 8 காற்றாலை மின் கோபுரங்களும் 50 மெகாவாட் கொண்டதாக அமைக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் குறித்த 5 கிராமங்களிலும் முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பது குறித்த கிராம மக்களின் கருத்துக்களை கேட்டறிய எரிசக்தி அமைச்சர் தலைமையிலான குழுவினர் மன்னாருக்கு விஜயம் செய்த நிலையில் இன்று காலை 10 மணி அளவில் முதலாவது கலந்துரையாடல் மன்னார் சாந்திபுரம் சவுத்பார் கிராமங்களை உள்ளடக்கி சாந்திபுரம் மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான காதர் முஸ்தான், பிரராஸ் ரவிகரன், ஜெகதீஸ்வரன், மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன், உதவி அரசாங்க அதிபர் எம் பிரதீப், மன்னார் நகர பிரதேச செயலாளர் காந்திபன், மன்னார் நகரசபை தவிசாளர் டேனியல் வசந்தன், அழைக்கப்பட்ட திணைக்கள பிரதிநிதிகள், கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் மக்களுடன் கலந்துரையாடிய போதும் மக்கள் தமது கிராமங்களுக்கு புதிதாக அமைக்கப்பட உள்ள காற்றாலை மின் கோபுரங்கள் தேவையில்லை எனவும் குறித்த காற்றாலை மின் கோபுரங்களை அமைக்க தாம் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் மன்னார் தீவில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள 30 காற்றாலை மின் கோபுரங்களால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் மீனவர்கள் தொழிலை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினர். தமது கிராம மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால் காற்றாலை கோபுரங்களை மன்னார் தீவிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததோடு தமது பகுதிக்குள் காற்றாலை அமைக்க ஒருபோதும் அனுமதி வழங்க மாட்டோம் என தெரிவித்துள்ளனர். எனினும் அமைச்சர் தலைமையிலான குழுவினர் மக்களுடன் கலந்துரையாடி தமக்கு சாதகமான பதிலை எதிர்பார்க்க முயற்சி செய்த போதும் கலந்து கொண்ட அனைத்து மக்களும் தமது பகுதிக்குள் காற்றாலை வேண்டாம், அமைக்க வேண்டாம், அனுமதி வழங்க வேண்டாம் என ஒருமித்து தெரிவித்தனர். இந்த நிலையில் அமைச்சர் தலைமையிலான குழுவினர் அங்கிருந்து வெளியேறினர். குறித்த கலந்துரையாடல் தொடர்பாக ஊடகவியலாளர் அமைச்சரிடம் கருத்து கேட்ட போதும் எவ்வித பதிலும் வழங்காது அங்கிருந்து வெளியேறியதாக ஒரு செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மக்கள் எல்லாரும் இதை அனுமதிக்கல, இன்றைக்கு பார்த்த அளவில் விளங்குதோ. மக்களின் அனுமதி இல்லாமல், மக்களின் செயல்பாடுகள் இல்லாமல், மக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் இங்கே மக்களை விரோதித்து கொண்டு இதை செய்யலாது. நானும் மக்களோட நிற்பேன். இதேவேளை மன்னாரில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிரான போராட்டத்துக்கு மன்னார் யோசாபாஸ் கிராம மக்களும் வவுனியா வேப்பங்குளம் கிராம மக்களும் இன்று ஆதரவு வழங்கியுள்ளனர். காற்றாலை அமைக்கப்பட உள்ள பகுதி மக்களின் கருத்துக்களை அறிந்து கொள்வதற்காக எரிசக்தி அமைச்சர் தலைமையிலான குழுவினர் இன்று மன்னார் மாவட்டத்திற்கு விஜயம் செய்துள்ளனர். இந்நிலையில் இன்று போராட்டத்தில் பங்கேற்ற சிவப்பு நிற பட்டிகளை தலையில் கட்டி பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமது அதிருப்தியையும் வெளிப்படுத்தியிருந்தனர். இதேவேளை மன்னார் மாவட்ட மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக வவுனியா வேப்பங்குளம் கிராம மக்களும் வேப்பங்குளம் பங்கு தந்தை மற்றும் அருட் சகோதரிகளும் போராட்டத்தில் பங்கேற்றனர். வவுனியா மேயர் கிண்ண உதைவந்தாட்ட போட்டியில் பின்னங்கி கிராம வீரர்களை இணைக்கவில்லை என வவுனியா புதிய சின்னக்குளம் இளம் தென்றல் கழகத் தலைவர் விசனம் வெளியிட்டுள்ளார். வவுனியா மேயர் கிண்ண உதைவந்தாட்ட போட்டியில் பின்னங்கிய கிராம வீரர்களை இணைக்கவில்லை என வவுனியா புதிய சின்னக்குளம் இளந்தென்றல் கழகத் தலைவரும் கொக்கலேக்கின் நிர்வாக குழு உறுப்பினருமான சசிகுமார் விசனம் வெளியிட்டுள்ளார். வவுனியாவில் இடம்பெறவுள்ள மேயர் கிண்ண உதைவந்தாட்ட சுற்றுப்போட்டி தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். வவுனியா இப்போ மேஜர் ஃபுட்பால் கப்புன்னு நடக்குது. அது மேஜரால் அறிமுகப்படுத்தப்பட்டு அப்போ இதில் 8 அணிகளை தெரிவு செய்து வெளி மாவட்ட பிளேயர்ஸ் 4 எடுத்து விளையாடினோம். அப்போ நான் இது ஒரு பிள்ளையான முறை அப்படின்னு எங்களுக்கும் ஒரு டீமை தாங்க, எங்களோட ஒரு பின்தங்கிய கிராமம், நாங்கள் சிங்கள பிரதேசம், நடுகள் ஒதுக்கப்பட்டு வாரம். அப்போ எங்களுக்கு ஒரு டீமை தாங்கன்னு கேட்டதுக்கு எங்களுக்கு யாரும் தெரியல. கடைசியாக எங்களோட பிளேயர்ஸை கூடி எடுத்து விளையாடலை. எங்களோட பிளேயர்ஸை எடுக்காதது நான் உண்மையிலே இதை மென்ஷன் பண்ண இல்லை. இது கிட்டத்தட்ட 30 கழகம் இருக்குது. 30 கழகம் 15 படி பார்த்தா 450 பிளேஸ். சரி, 450 பிளேஸ் வேணால் ஒரு 300 பிளேஸை பார்ப்போம். 300 பிளேஸ்னா இப்போ எடுக்கப்பட்டிருக்கு 160 பிளேஸ். 160 36 40 பிளேஸ் வெளி மாவட்ட பிளேஸ். அப்போ கிட்டத்தட்ட 250 பேருக்கிட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்க.
250 பிளேயர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்கட கழகத்திலேருந்து நாங்களும் வடமாகாணம் மட்டும் போனாங்க. பாடசாலை மட்டத்திலேயும் இந்த மகாவித்தியாலயம் இந்த ஸ்கூல் எல்லாமே இருக்க ஓ லெவல் ஸ்கூல் நொச்சி ஸ்கூல் இதுலேருந்து நாங்கள் வடமாகாணம் போய் 3 தடவை வடமாகாணம் போய் கப்படிச்சிருக்கிறோம். இப்படியான கட்டத்தில் எங்களுக்கு கொண்டு ஒரு அணியை தெரிவு செய்ய தெரியாமில்லை, எங்களை விளையாட விடாமில்லை. மேஜர் ஒரு வவுனியா மாவட்டத்துக்குரிய ஒரு மேஜர் கிட்டத்தட்ட 20 வருஷமாக 25 வருஷமாக வவுனியாவில் ஃபுட்பால் விளையாடுறேன். இவரே ஒரு நாள் கூடி நான் இந்த ஃபுட்பாலுக்கு காண இல்லை. இவர் இப்போ ஃபுட்பாலை அழிக்கிறார். என்னோட சேர்மன் மேஜர் கப்பண்டை உருவாக்கி வெளி மாவட்ட பிளேஸ் எடுத்து போட்டு வவுனியா ஃபுட்பாலை அழிக்கிறார். இவர் நினைக்கிறார் வளர்க்குறேன்னு சொல்லி உண்மையிலே நீங்கள் வடிவாக்கி வச்சுவார. இது உண்மையான அழிப்பு தான். இது பெரிய ஒரு அழிப்பு. இது ஒரு துரோகத்தனமான வேலை. இதேவேளை ஏனைய மாவட்டங்களைச் சேர்ந்த சிறந்த வீரர்கள் உள்வாங்கப்படுகின்ற போது வவுனியா மாவட்டத்திலும் சிறந்த வீரர்கள் உருவாகுவார்கள் என்ற நோக்கத்துடனே மேயர் கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் வெளி மாவட்ட வீரர்கள் உள்வாங்கப்படுவதாக வவுனியா மாநகர சபை முதல்வர் காண்டீபன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் மேயர் கிண்ண உதைபந்தாட்ட போட்டி இடம்பெறவுள்ள நிலையில் வவுனியா மாவட்ட வீரர்கள் பலரை புறந்தள்ளி வெளி மாவட்ட வீரர்கள் சிலரையும் உள்வாங்குவதற்கு போன்ற விமர்சனத்துக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். வெற்றிகரமான ஒரு உதைபந்தாட்ட சமூகத்தை எங்களுடைய மாவட்டத்தில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக 2 சம்மேளனங்களாக பிரிந்திருந்த உதைபந்தாட்ட சம்மேளனத்தை ஒரே பாதையில் பயணிக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியாகவே முதலில் நாங்கள் ஆரம்பத்தில் எடுத்திருந்தோம். 2 சம்மேளனங்களும் தற்பொழுது ஒன்றாகி 8 அணிகளாக அவர்கள் பிரிந்து விளையாடுகிற ஒரு போட்டியை நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். அந்த வகையில் வெளி மாவட்ட வீரர்கள் நாங்கள் 3 வீரர்களுக்கான சந்தர்ப்பம் கொடுத்திருக்கின்றோம். ஏனெனில் மன்னராக இருக்கட்டும், முல்லைத்தீவாக இருக்கட்டும், இந்த பகுதிகளில் இருந்து மிக திறமையான வீரர்களோடு எங்களுடைய மாவட்ட வீரர்களும் விளையாடுகிற போது அவர்களும் அந்த திறமையான வீரர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் தங்களுடைய தொடர் பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான ஒரு உந்துதலாகவும் இனிவரும் காலங்களில் அதே மாதிரியான வீரர்களை உருவாக்கக்கூடிய வகையில் எங்களுடைய கழகங்களும் செயற்பட வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத நோக்கோடு இந்த 3 சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் எங்களுடைய வட மாகாணத்திலிருந்து சிறந்த வீரர்களை உள்வாங்குகிற பொழுது எங்களுடைய மாவட்டத்திலும் சிறந்த வீரர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்ற ஒரு எண்ணமே தவிர இதில் எந்த கழகங்களையும் நாங்கள் புறந்தள்ளவில்லை. அடுத்ததாக டிசம்பர் மாதத்துக்குள் நாங்கள் மாவட்ட மட்டத்தில் கழகங்களுக்கு இடையிலான ஒரு உதைபந்தாட்டத்தையும் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதே போல துடுப்பாட்ட போட்டியும் எங்களுடைய மாநகர சபையினுடைய 10 வட்டாரத்திலும் 10 அணிகள் உருவாக்கப்பட்டு அந்த அணிகளுக்கு இடையிலான போட்டியும் இந்த 13ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கின்றோம். எனவே துடுப்பாட்டத்தையும் உதைபந்தாட்டத்தையும் நாங்கள் மும்முரமான முறையிலும் ஒரு தேசிய வீரர்களை தயார்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். தேர்தல் காலத்தில் வழங்கிய உறுதிமொழிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன் தெரிவித்துள்ளார். தேர்தல் காலத்தில் வழங்கிய உறுதிமொழிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் படிப்படியாக நிறைவேற்றி வருவதாகவும் மக்களின் ஆதரவை பொறுக்க முடியாத தேர்தலில் தோல்வியுற்ற அரசியல்வாதிகள் ஒன்றிணைகின்றனர் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன் தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். வடபகுதியில் பெரும்பாலான ஒரு பேசு பொருளாக இருக்கிறது செம்மணி. செம்மணியை பொறுத்தவரைக்கும் எமது அரசாங்கம் நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு திட்டமாக திடசகம் போட்டிருக்குது. ஏனென்றால் எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் இந்த பகுதியில் நடைபெற்ற படுகொலைகள் எந்த காலப்பகுதியில் நடைபெற்றது, என்னத்திற்காக நடைபெற்றது என்று மக்களுக்கு கூற வேண்டிய கடப்பாடு இன்று எமது அரசாங்கம் மக்கள் பொறுப்பு தந்திருக்கிறார். அரசாங்கம் என்ற வகையில் அதற்கான பூரண ஒத்துழைப்பை வழங்கி இருக்கின்றோம். இன்று நிதி வெடிவிப்பை நீதித்துறைக்கு எமது அரசாங்கம் தான் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. நீங்கள் முந்தைய அரசாங்கத்தை பாருங்கள், புதைகுழியை தோண்டுவார்கள், 2-3 நாள் அது இல்லை, மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது கொந்தளிக்காதவர்கள், அப்போது சைன் வேண்டாதவர்கள் இன்றே நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுத்து அதை பூரணமான உடல்களை வெளியில் எடுக்கும் போது கொந்தளிக்கிறார்கள். எந்த அரசாங்கமும் முன்னைய காலத்தில் எடுக்கப்பட்ட உடல்களை மக்களுக்கு காட்டி இருக்கிறதா? இவ்வாறு ஊடகங்களுக்கு படம் எடுத்து காட்டி இருக்கிறதா? ஊடகத்தை சென்று பார்வையிட விட்டிருக்கிறதா? இல்ல. இந்த ஊடக நீரந்திரத்துக்கு போயிடாது. இன்று அதில் எடுக்கிற தடைய பொருட்களா எல்லாமே நாங்கள் மறைமுகம் இல்லாமல் ஊடகத்துக்கு அம்பலமாக காட்டுகிறோம். எம்மை பொறுத்த வரைக்கும் தெரியும் இது செம்மணியில் மட்டுமே, அதே நேரம் வடபகுதியில் மட்டுமில்லை, இலங்கை பூராகவும் புதைகுழியை முன்னே அரசாங்கங்கள் விதைத்திருக்கிறார்கள். அவர்களது அரசியல் இருப்புக்காக, வேறு என்று மக்களுக்காக இல்லை. மக்களை படுகொலை செய்வதோ அடக்குமுறை செய்வதோ தங்களது அரசியல் அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக அரச இயந்திரத்தை பிழையான முறையில் வழிநடத்திய நிமித்தமாகத்தான் இது காரணமாக அமைகிறது. இன்று தென்பகுதியில் கொந்தளிக்கிறார்கள், வடபகுதியிலும் கொந்தளிக்கிறார்கள். எல்லோரும் அரசியலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள், பலம் பொருந்திய எதிர்கட்சியில் இருந்தவர்கள்
அன்று நீதியை பெற்றுக் கொடுக்காதவர்கள் இன்று கையெழுத்து வேட்டையினூடாக நீதியை பெற்றுக் கொடுப்பார்களா? மாகாண சபை தேர்தலை உடன் நடத்துமாறு கஃபே அமைப்பு கோரியுள்ளது. மாகாண சபை தேர்தலை தொடர்ந்து இழுத்தடிக்காது விரைவில் நடத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கஃபே அமைப்பின் தேசிய நிறைவேற்றுக்குழு பணிப்பாளர் மனாஸ் மக்கீர் வலியுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தேர்தல்கள் உரிய காலத்தில் நடாத்தப்படுவது தொடர்பில் எமது அவதானத்தை நாங்கள் ஒவ்வொரு காலங்களிலும் செலுத்தி வருகின்றோம். ஏனென்று சொன்னால் இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் இலங்கை நாட்டின் கடந்த கால அரசியல் வரலாற்றை பார்க்கின்ற போது தேர்தல்கள் நடாத்தப்படுவதற்குரிய காலத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் உத்தியோகபூர்வ கால எல்லை முடிவடைவதற்கு முன்னர் அந்த காலங்களிலே இருந்த அரசாங்கங்கள் அவர்களுக்கு சாதகமான காரணங்கள் வருகின்ற போது தேர்தல்களை நடத்தி இருக்கின்றார்கள். அதே போல உத்தியோகபூர்வ கால எல்லை முடிவடைந்தும் அரசாங்கம் பதவியில் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு சாதகமான ஒரு காலம் வரும் வரைக்கும் பல மாதங்கள் பல வருடங்கள் நாட்களை கடாத்திவிட்டு அந்த தேர்தல்களை தொடர்ச்சியாக பிற்போட்டு நடாத்தி இருப்பதனையும் நாங்கள் அவதானித்து இருக்கின்றோம். இலங்கையின் நாட்டை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல், அதாவது பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல், இவ்வாறான தேர்தல்கள் நடாத்தப்பட வேண்டியது உத்தியோகபூர்வ கால எல்லைகள் வரையறைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் கடந்த காலங்களில் வரையறைகள் இருந்த சந்தர்ப்பங்களை மீறி அந்த காலங்கள் கடத்தியும் காலங்கள் முடிவடைவதற்கு முன்னரும் ஏன் ஜனாதிபதி தேர்தல் கூட பதவி காலம் ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலம் இருக்கின்ற போது அப்போது இருந்த ஜனாதிபதி சுயமாக விருப்பத்தை தெரிவித்து அவர் அந்த தேர்தலை முன்கூட்டியே வைத்த வரலாற்றையும் நாங்கள் இலங்கையிலே கண்டிருக்கின்றோம். இப்போது நான் ஏற்கனவே பல தேர்தல்கள் தொடர்பாக கூறினேன். அதாவது ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல், மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி தேர்தல். இப்போது எங்களுக்கு தெரியும், கடந்த வருடத்திலே இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது, அதே போன்று பொது தேர்தல் நடைபெற்றது, உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் நடைபெற்றிருக்கின்றது. இப்போது இந்த மாகாண சபை தேர்தல் என்று சொல்லப்படக்கூடிய விடயம் இப்போது இலங்கை நாட்டிலே பல வருட காலங்களாக ஏறத்தாழ ஒரு தசாப்தத்தையும் தாண்டி நடாத்தப்படாமல் இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றோம். மலையக புகையிரத சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. பதுளையிலிருந்து கண்டி வரையிலான புகையிரத வீதி புனரமைப்பு பணியில் ஈடுபட்ட வந்த இயந்திரம் ஒன்று ரசல்ல 105 மைல் கட்டை பகுதியில் இன்று காலை 10 மணியளவில் தடம் புரண்டதன் காரணமாக ரயில் சேவைகள் தாமதமாகின. பதுளை தொடக்கம் கொழும்பு வரையிலான புகையிரத சேவையும் கொழும்பு தொடக்கம் பதுளை வரையிலான புகையிரத சேவையும் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக தடைப்பட்டதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. மலையக ரயில் சேவை பாதிக்கப்பட்டமையினால் பயணிகள் பெரிதும் அசௌகரியத்தை எதிர்நோக்கியுள்ளனர். இதேவேளை பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த புகையிரதம் குறித்த வீதி சீர் செய்யும் பணி நிறைவடையும் வரை ஹேட்டன் புகையிரத நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. சுமார் 4 மணித்தியாலத்துக்கு பின்னர் ரயில் சேவை வழமைக்கு திரும்பியமை குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள போத்தலப்பட்டிய ஹல்கேட்டியாவை பாலத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் பஸ்மின் ஷரீப் பார்வையிட்டார். கம்பளை நகரசபைக்கு உட்பட்ட கண்டியிலிருந்து கம்பளை செல்லும் புகையிரத வீதியில் பொத்தலப்பட்டிய கல்கடியாவலையில் அமைந்துள்ள பாலத்தின் கீழ் சட்டவிரோதமான மண் அகழ்வு காரணமாகவும் நீண்டகாலம் புனர் நிர்மாணம் செய்யப்படாமையின் காரணமாகவும் பாலத்தின் அத்திவாரம் மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாகவும் அதற்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க உள்ளதாகவும் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பஸ்மின் ஷரீப் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் விடுத்த வேண்டுகோள் ஏற்று களவிஜயம் மேற்கொண்ட கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பஸ்மின் ஷரீப் பாலத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். அதன் பின்னர் வார குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்த இடத்திற்கு களவிஜயம் மேற்கொண்ட போது சட்டவிரோதமான முறையில் மண்ணகழ்வில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சம்பவத்தை நேரில் கண்டதை அடுத்து கம்பளை போலீசாருடன் தொடர்பு கொண்டு சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு உத்தரவிட்டார். இதனையடுத்து உடனடியாக ஸ்தலத்திற்கு சென்ற போலீசார் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்தனர். எனினும் இருவர் தப்பிச் சென்றுள்ளனர். இப்பாலத்தின் மூலம் அனர்த்தங்கள் ஏற்பட்டால் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். அதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள உள்ளதாக அப்பிரதேச மக்களிடம் அவர் உறுதியளித்தார்.
கம்பளை நகரசபைக்கு உட்பட்ட போத்தலப்பட்டிய கல்கடியாவ புகர்த பாதை 1931ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட பாதையாகும். இப்பாதையூடாக பதுளை ஹேட்டன் புகர்த வண்டிகள் பிரயாணம் செய்கின்றன. நாளொன்றுக்கு 28 புகர்த வண்டிகள் பயணத்தில் ஈடுபடுகின்றன. இதில் பொதுமக்களுடன் கணிசமான அளவு சுற்றுலா பிரயாணிகளும் செல்லும் மிக பிரதான புகர்த பாதையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்பாறை பாண்டிருப்பில் வில்லுப்பாட்டு பயிற்சி பெற்ற இடம்பெற்றது. அம்பாறை பாண்டிருப்பு அக்ரம் கலைக்கழகத்தின் ஏற்பாட்டில் மாதம் ஒரு பௌர்ணமி செய்திட்டத்தின் கீழ் இன்று மாணவர்களுக்கான வில்லுப்பாட்டு பயிற்சி பட்டறை பாண்டிருப்பு மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்றது. அகரம் கலைக்கழகத்தின் ஆலோசகர் ஓய்வு நிலைய அதிபர் இ ராசரத்னம் தலைமையில் இடம்பெற்ற பயிற்சி பட்டறையில் வில்லுப்பாட்டு பயிற்சியின் பிரதான வளவாளராக கலாபூஷணம் கவிஞர் தேனுரான் கலந்து கொண்டார். கௌரவ அதிதிகளாக கல்முனை வலயக்கல்வி இந்து சமய ஆசிரியர் ஆலோசகர் மாலகுணம், அகரம் கலைக்கழக தலைவர் சே துஷ்யந்தன், பொருளாளர் த முரளிதரன், ஆசிரியர்களான திருமதி பி ஜீவரட்னம், என் ரோஜினி ஆகியோர் கலந்து கொண்டனர். தற்காலத்தில் மரபி வரும் கலைகளில் வில்லுப்பாட்டு கலையும் ஒன்றாக இருக்கிறது. இக்கலையின் நுணுக்கங்கள் தொடர்பில் எதிர்கால சந்ததிக்கு கற்றுக் கொடுப்பதை நோக்கமாக கொண்டு வில்லுப்பாட்டு பயிற்சி பட்டறை இடம்பெற்றது. பாண்டிருப்பு மகாவித்தியாலயம், சேனை குடியிருப்பு, கணேச மகாவித்தியாலயம், பெரிய நீலாவணை விஷ்ணு மகாவித்தியாலயம், பாண்டிருப்பு நாவலர் வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டனர். அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடல் ஜனாதிபதியின் செயலாளர் தலைமையில் இடம்பெற்றது. அரசாங்க அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடல் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க தலைமையில் மாவட்ட செயலாளர்களின் பங்கேற்புடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. சமூக வலுப்படுத்தலையும் பொருளாதார நன்மைகள் சமூகத்தில் சமமாக பகிரப்படுவதையும் உறுதி செய்வதற்காகவும் தற்போதைய அரசாங்கத்தின் முதன்மை திட்டமான பிரஜாசக்தி தேசிய வேலை திட்டத்தை ஆரம்பித்தல் மற்றும் அரசாங்கத்தின் தற்போதைய முதன்மையான அபிவிருத்தி திட்டங்கள் குறித்த மாவட்ட அளவிலான முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் இடம்பெற்றது. பிரஜாசக்தி வேலை திட்டம் மாவட்ட அளவில் செயற்படுத்தப்படும் விதம் மற்றும் அதன் எதிர்கால திட்டங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் பிரஜாசக்தி திட்டத்தை நாட்டின் வறுமையை ஒழிக்கும் மற்றும் ஒரு திட்டமாக மாற்றாமல் வளமான நாட்டை உருவாக்கும் தேசிய திட்டத்துடன் முழு அரசாங்க பொறிமுறையை ஒருங்கிணைத்து முன்னோக்கி செயற்படுத்த வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பில் மாவட்ட செயலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது பதிலளிக்கப்பட்டது. பிரஜாசக்தி வேலை திட்டத்தை வெற்றியடைய செய்து அதன் பலன்களை மக்களுக்கு வழங்குவதில் மாவட்ட செயலாளர்களுக்கு பெரும் பங்கு இருப்பதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதியின் செயலாளர் பிரஜாசக்தி திட்டத்தை விரிவான தேசிய வேலை திட்டமாக அமல்படுத்துவது தொடர்பில் புதிய ஆலோசனைகள் மற்றும் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறும் மாவட்ட செயலாளர்களை கேட்டுக்கொண்டார். பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட, வேலை திட்டம், மாவட்ட அபிவிருத்தி திட்டங்கள், கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டம், பெருந்தோட்ட மக்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி திட்டம், பெருந்தோட்ட பிரதேசங்களில் அனர்த்த வீடமைப்பு திட்டங்கள், இனங்காணப்பட்ட பாடசாலைகள், விளையாட்டு பாடசாலைகளில் வசதிகளை மேம்படுத்தல், யானை மனித மோதலை முகாமைத்துவம் செய்வதற்கு மாவட்ட மட்டத்திலான குழுக்களை அமைத்தல் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை இலக்காக கொண்டு தொடங்கப்பட்ட திட்டங்கள் உட்பட அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் செயலாளர் சம்பத் மந்திரி நாயக்க, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ் அலோக் பண்டார உட்பட பலர் பங்கேற்றனர். அதிகபட்ச அரிசி விலையை மீறுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையால் 2025 ஜனவரி முதல் ஆகஸ்ட் மாதம் வரை முன்னெடுத்த சோதனைகளூடாக நீதவான் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் மூலம் 211 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் எண்ணிக்கை 14,682 ஆகும். அதன்படி அரிசி சந்தைகளில் 2,800 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை தொடர்பான 915 சோதனைகளும் அடங்கும். இந்த அரிசி சோதனைகள் தொடர்பாக நீதிமன்றங்களால் 95 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதிக விலைக்கு அரிசி விற்பது நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் கீழ் ஒரு கடுமையான குற்றம் ஆவதுடன் குற்றவாளிகள் குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது 6 மாதங்கள் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். நிறுவனங்களுக்கு குறைந்தபட்ச அபராதம் 5 லட்சம் ரூபாய் ஆவதுடன் நீதிமன்றங்களால் 5 மில்லியன் ரூபாய் வரை அபராதம் விதிக்க அதிகாரம் உள்ளது.
அரிசி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினர்களும் சட்டத்தில் இணங்கி வர்த்தமான விலைகளை பராமரிக்க பொறுப்புடன் செயற்படுமாறு கூறப்பட்டுள்ளது. அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் விடுதலை நீர் சேகரிப்பு இடம்பெற்று வருகிறது. சிறையில் வாடும் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு பகுதிகளில் விடுதலை நீர் சேகரிக்கும் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. வடக்கு கிழக்கு பகுதிகளில் கடந்த நாட்களில் விடுதலை நீர் சேகரிக்கப்பட்டது. மேலும் இந்த வேலை திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் விடுதலை நீர் சேகரிப்பு இடம்பெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் காசி உட்பட இந்தியாவின் பல தீர்த்தங்களில் இருந்து புரிந்த நீர் எடுத்து வரப்பட்ட விடுதலை நீர் சேகரிப்பு பானையில் சேமிக்கப்பட்டது. இந்த நீர் சேகரிப்பு நிகழ்வானது சிவகுரு ஆதீனத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த விடுதலை நீர் சேகரிப்பு நிகழ்வின் தவத்திரு வேலன் சுவாமிகள், காணாமல் ஆக்கப்பட்டோரது சங்கத்தினர், அரசியல் கைதிகளின் உறவுகள், குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர், தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்த உறவுகள், யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்து கொண்டனர். கிளிநொச்சி ஜெயபுரம் விவசாய தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன் தேவைகள் தொடர்பில் கலந்துரையாடினார். கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலக பிரிவில் உள்ள ஜெயபுரம் பகுதியில் உள்ள தேசிய இளைஞர் சேவை மன்றத்தில் விவசாய தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன் நிலையத்தின் தேவைகள் தொடர்பில் கலந்துரையாடினார். அதன் பின்னர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தை தூய்மைப்படுத்தும் செயற்பாட்டை இளைஞர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், கட்சி ஆதரவாளர்களுடன் இணைந்து முன்னெடுத்தார். இருபத்தி 7 ஏக்கர் விஸ்திரமான பண்ணை ஒன்று இருக்கிறது. ஆனால் இங்கே நான் வந்து பார்த்ததில் 1 ஏக்கர் கூட அந்த விஸ்திரமான பண்ணை இயங்கவில்லை. 27 ஏக்கர் பண்ணையில் குறைந்தது மழை காலத்திற்குள் ஒரு 5 ஏக்கர் பண்ணையை ஏதாவது இவர்களின் முயற்சியாலும் அதே நேரம் எங்களின் ஒத்துழைப்பாலும் 5 ஏக்கர் பண்ணையை விவசாயம் செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அது எதிர்வருங்காலத்தில் இங்கே கல்வி கற்பதற்கு அதிகளவான இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் விதமான தெளிவூட்டல்களை நாங்கள் எதிர்களில் பெற்றுக் கொடுத்து இந்த இடத்தில் ஒரு அதிகளவான இளைஞர்கள் வந்து கல்வி கற்கக்கூடிய ஒரு நிலையமாக மாற்றுவோம். விவசாய வழிக்கல் உதவியாளர் NVP தரம் 4 இந்த மட்டத்துல வந்து நாங்கள் அவர்களுக்கான ஒரு சான்றிதழ் பயிற்சி நிறைய வந்து மேற்கொள்றோம். இது வந்து 6 மாச காலமான பாடநெறியுடன் கூடிய 6 மாசம் தொழில் பயிற்சியும் கொண்டு 1 வருஷத்துக்கு படிக்கக்கூடிய ஒரு தொழில் பயிற்சி ஆகும். தொழிற்பயிற்சியை 1 வருஷம் முடிச்ச பிறகு இவையில வந்து NVQ 5 அதாவது டிப்ளமா மட்டத்துக்கு வந்து நாங்கள் வழிகாட்டல் செய்கிறோம். வயம்பு யூனிவர்சிட்டி, கொழும்பு யூனிவர்சிட்டியில உள்ள வார இறுதி நாட்கள்ல நடைபெற டிகிரி ப்ரோக்ராம் அதாவது வந்து எங்கள்ட்ட ஏற்கனவே படிச்ச மாணவர்கள் படிச்சிருக்கிறோம், முடிச்சும் இருக்கிறோம். இந்த இடத்துல கூட இப்ப வெறுமனே தொழிற்பயிற்சி மாத்திரம் இல்லாமல் விவசாய செய்கை மேற்கொள்கிறது, பிராக்டிக்கல் ரீதியாக அவங்க எவ்வாறு அந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம், எவ்வாறு பயனை பெற்றுக் கொள்ளலாம், தனிய விவசாயம் மட்டுமில்லை விலங்கு வேளாண்மையோடு சேர்த்து NVQ லெவல் 4க்கான சர்டிபிகேட் வழங்குறதான ஒரு படிப்பு முறைமையினையும் அறிமுகப்படுத்த உள்ளனர். சாதாரண தரம், உயர்தரத்தோட மேலதிக உயர்கல்வியை தொடர முடியாமல் தடைப்பட்டிருக்கிறவர்களுக்கு இந்த தொழிற்பயிற்சி நிலையமானது பெரிய கை கொடுக்கிற ஒரு விஷயமாக இருக்கும். விவசாயத்தை குறித்தான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலமாக தொழிற்பயிற்சியை மாத்திரமல்ல எங்களோட நாட்டின் பொருளாதார தன்னிறைவு அடையக்கூடியதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். கார்கில்ஸ் புலமை பரிசல்களை வழங்கியுள்ளது. விவசாய சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கார்கில்ஸ் அண்மையில் புலமை பரிசல்களை வழங்கியுள்ளது. வளமிக்க நிலம் எனும் திட்டத்தின் ஒரு பகுதியாக அமைந்திருந்த இந்த நிகழ்வில் விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் கார்கில்ஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர்கள், சிரேஷ்ட நிர்வாக அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த வருடம் கார்கில்ஸ் வளமிக்க நிலம் எனும் திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கான புலமை பரிசில் வழங்குதல் மற்றும் கிராமிய சமூக திட்டங்களுக்கு ஆதரவளிக்கும் முகமாக கார்கில்ஸ் நிறுவனமானது 115 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகையை ஒதுக்கியுள்ளது. இதில் 50 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகை கல்விசார் புலமை பரிசல்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி மூலம் தரம் 5 மற்றும் உயர்தர பரீட்சைக்கான புலமை பரிசல்கள், தொழிற்பயிற்சி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான கணனிகளை பெற்றுக் கொடுத்தல் போன்ற உன்னதமான பணிகளும் உள்ளடங்கும். இதனூடாக 1300க்கும் அதிகமான மாணவர்கள் அனுகூலம் அடைகின்றனர். 60 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகை சமூக அபிவிருத்தி முன்னெடுப்புகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் மேம்படுத்தப்பட்ட நூலகங்கள், நவீன வகுப்பறைகள், சுத்தமான குடிநீர் வசதிகள், சுகாதார வசதிகள் மற்றும் முன்பள்ளி உட்கட்டமைப்பு அபிவிருத்தி ஆகியவையும் அடங்கும். புலமை பரிசில் வழங்குதல் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்கு அப்பால் சென்று கார்கில்ஸ் வளமிக்கும் நிலம் எனும் திட்டத்தை தரமான கல்விக்கான அணுகலை மேம்படுத்துவதனூடாக மாணவர்களின் அறிவாற்றலை பட்டை தீட்டுவதனையும் அவர்கள் தேசத்தின் எதிர்கால தலைவர்களாக உருவாக்க தேவையான திறன்களையும் பெற்றுக் கொடுப்பதனையும் நோக்கமாக கொண்டுள்ளது. 2008ஆம் ஆண்டில் இந்த வேலை திட்டம் உள்வாங்கப்பட்டதிலிருந்து
கார்கில்ஸ் வளமிக்க நிலம் எனும் திட்டமானது சமூக நிறுவனத்தின் சமூக பொறுப்பு முயற்சிகளின் முக்கிய ஒரு அங்கமாக திகழ்ந்து வருகிறது. இது நாடெங்கிலும் உள்ள கிராமிய விவசாய சமூகங்களுடன் நேரடியாக தொடர்புகளை பேணி இணைந்து பணியாற்றும் கார்கில்ஸ் நிறுவனத்தின் தத்துவார்த்தத்தை பிரதிபலிக்கின்றது. அவரது விவசாயிகளின் கடின உழைப்பையும் நாட்டிற்கான பங்களிப்பையும் அங்கீகரித்து விவசாயிகளுடன் அவர்களின் குடும்பங்களுடனும் ஆழமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இதனூடாக பல ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பயனடைந்துள்ளதுடன் இனிவரும் காலங்களில் இத்திட்டத்தின் பலனை மேலும் விரிவுபடுத்துவதற்காக எமது நிறுவனம் இவ்வேலை திட்டத்திற்கான ஒதுக்கீட்டை கணிசமாக அதிகரித்துள்ளது. இலங்கையின் மரக்கறிகள், பழங்கள் மற்றும் பாலை விவசாயிகளிடமிருந்து பெருமளவில் கொள்வனவு செய்யும் நிறுவனமான கார்கில்ஸ் இலங்கை முழுவதும் உள்ள 23,000க்கும் அதிகமான சிறு விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப அணுகல், நீடித்த விவசாய சேவைகள், கடன் வசதிகள், தரமான உள்ளீடுகள் ஆகியவற்றுடன் நிலையான சந்தை அணுகலையும் வழங்குகின்றது. கார்கில்ஸ் நிறுவனமானது இந்த விவசாயிகளிடமிருந்து 18 பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான பெறுமதியுடைய புதிய அறுவடைகள் மற்றும் பாலினை ஆண்டுதோறும் கொள்வனவு செய்கிறது. இது பாரிய அளவிலான தொகை ஆனது நேரடியாக குறித்த கிராமிய சமூகங்களுக்குள் பகிரப்படுவதனால் தேசத்தின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பான விவசாயத்தினது தூணாக இருந்து வருகின்றது. இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறையானது தொடர்ந்து நிலையான ஆதரவை வழங்கி நமது தேசத்தவர்களின் உற்பத்தி திறனையும் வாழ்வாதாரத்தையும் நீடித்த நிலையான வளர்ச்சியை நோக்கி இட்டு செல்கின்றது. இந்த முன்முயற்சிகளை அடிப்படையாக கொண்டு கார்கில்ஸ் தனது முதலீடுகளை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருகிறது. இதில் சில்லறை விற்பனையகங்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல், உணவு பதப்படுத்தல், தொழிற்சாலைகளை நிறுவுதல் ஆகியவை அடங்கும். இதனூடாக விவசாய சமூகங்களுக்கான அதிகரித்த சந்தை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. பல ஆண்டுகளாக இடையாறாத நீட்சி கண்ட இந்த முதலீடுகள் கணிசமான வளர்ச்சி கண்டுள்ளமை எமது அர்ப்பணிப்புகளை பறைசாற்றுகின்றது. இது விவசாயத்துக்கென தொடர்ந்து விரிவடைந்து கொண்டிருக்கும் சந்தைகளின் ஸ்திரத்தன்மையை பேண கார்கில்ஸ் நிறுவனத்திற்கு பக்கபலமாக அமைந்திருக்கிறது. 2019ஆம் ஆண்டில் விவசாயிகளின் வருவாயை மேலும் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்த கார்கில்ஸ் விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த பிரயத்தனமானது விவசாயிகளுக்கு கால்நடைக்கு போதுமான விவசாய நுட்பங்களை பெற்றுக் கொடுப்பதன் ஊடாக குறிப்பாக சொட்டு நீர்ப்பாசனம், பொலித்தீன், மண் போர்வைகள், பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பூச்சி எதிர்ப்பு வேலைகள் போன்ற நவீன தொழில்நுட்ப முறைகளை அறிமுகப்படுத்தியது. இந்த முயற்சி குறைந்த செலவில் விளைச்சலை அதிகரிக்கவும், குறித்த பயிரிலிருந்து மேலதிகமான அறுவடைகளை சாத்தியமாக்கவும், உயர்தரத்திலான விளைபொருட்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யவும் பெரும் பங்காற்றுகின்றது. இது நிலையான உற்பத்தி திறன் மிக்கதொரு விவசாயத்திற்கு வழிவகுக்கின்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.